அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு மீசை முறுக்கிய பாரதியார். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கிணங்க உலக பெற்ற புதல்வர்களுள் ஒருவர் மீசை முறுக்கிய பாரதியார். சுதந்திர போராட்ட வீரர், பாட்டுக்கு ஒரு புலவன், செந்தமிழ் தேனி என்றெல்லாம் பாராட்டு பெற்றார். ராஜகம் புரிந்த ஆங்கிலேயரை தன்னுடைய கவிதையால் அடித்து விரட்டியவர். ஆதிக்க ஆட்சியை இடித்திருந்து அன்னை பூமியை மீட்டெடுத்த பெருமைக்குரியவர். வேதியராயும் ஒன்றே என்று வேறு குலத்தவராயும் ஒன்றே என்று சாதி மத இன மொழியை கடந்து சமத்துவத்தை நிலைநாட்டிய வறுமை அவரை வாட்டியது, கொடுமை அவரை புரட்டி போட்டது. தன்னுடைய வீட்டை கூட 200 ரூபாய்க்கு அடமானம் வைக்கும் தீவைக்கு அவர் தள்ளப்பட்டார். பாரதி என்ற ஒருவர் வாழ்ந்திருப்பார் என்று அடையாளமே தெரியாமல் போயிருக்கும் அத்தனை துன்பங்களையும் வென்று எத்தனை கோடி இன்னும் கொடுத்தார் இறைவா என்று கேட்டவன் பாரதி. வேற்றுமை 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 என்று வேற்றுமை தேடிக்கொண்ட காலகட்டத்தில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லிச் சென்றவன் பாரதி. ஆம், குழிக்குள் ஆயுதத்தை பதுக்கி தாக்கியவர்களுக்கு மத்தியிலே மொழிக்குள் ஆயுதத்தை பதுக்கி தாக்கியவன் பாரதி. தேடி சோர்ந்து தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்புருவம் மீதி பிறர் கொடும் கூச்சு கிரைன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்ற வரிகளை உணர்ந்தவனல்ல இந்த உலகிற்கே உணர்த்தியவன் பாரதி. பாரதியை நேசிப்போம், அவர் கொள்கையை நாம் உயிராக சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.